கண்ணாடி விரியன் பாம்புன்னு தெரியாம இவங்க எப்படி விளையாண்டுகிட்டு இருக்காங்க பாருங்க. அது கூட அதிக நஞ்சுள்ள கண்ணாடி விரியன் பாம்பு சாலையை கடந்து போய்கிட்டு இருந்திருக்கு. அந்த நேரத்துல வாகனத்துல வந்த சில பேர் வாகனத்தை நிறுத்திட்டு அது என்ன பாம்புனே தெரியாம அது கூட விளையாண்டுகிட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தர் முன்னாடி போயிட்டு பாம்பை எத்துறதுக்கு முயற்சி பண்றாரு, வாழை பிடிச்சி இழுக்க போறாரு. இன்னும் கொஞ்சம் நெருங்கி போயிருந்தா அவரை கடிச்சிருக்கும். கண்ணாடி விரியன் பாம்புகள் அனைத்துமே தனக்கு ஒரு பிரச்சனைனா அதோட நீளத்திலிருந்து இன்னொரு மடங்கு கூட தாவி கடிக்கக்கூடியது. எவ்வளவு நூலிலையில தப்பிச்சிருக்காரு பாருங்க. இந்த மாதிரி விஷயங்கள்னாலதான் பாம்பு கடி விபத்துகள் அதிகமா நடைபெறுது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு 3 அடி இருக்குன்னா அந்த 3 அடியில இருந்து இன்னொரு 3 அடி கூட தவி கடிக்க முடியாதுங்கனால. பாம்பு பாக்குறதுக்கு தான் மெதுவா போய்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும், ஆனா கண்ணிமைக்கிற நேரத்துல தாவி கடிக்கக்கூடியது. இந்த யுக்திகள் அனைத்துமே ஒரே இடத்துல பதுங்கி இருந்து அதுக்கான இரையான பெருச்சாலியோ எலியோ பக்கத்துல வரப்ப அதை தாவி கடிச்சு பிடிச்சு சாப்பிடுறதுக்காக பயன்படுத்துறது. ஆனா யாராவது தேவையில்லாம இந்த மாதிரி போய் அதை வம்பிழுத்தா கண்டிப்பா தற்காப்புக்காக அது கடிக்கும். கிராமத்தை ஒட்டி உள்ள சாலைகள்ல போகும்போது எப்பவுமே ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த மாதிரி நஞ்சுள்ள பாம்புகள் அனைத்துமே இரவு நேரங்கள்ல சாலையை கடக்கும். ஏன்னா அதோட வாழ்விடங்களை மறைச்சுதான் நம்ம சாலைகளை போட்டு வச்சிருக்கோம். அப்ப அது உணவு தேடியோ இல்ல இறை தேடியோ இல்ல இணைய தேடியோ இந்த மாதிரி சாலையை கடக்க நேரிடுது. அந்த மாதிரி நேரங்கள்ல அதிகமா வாகனங்கள்ல அடிபட்டு உயிரிழக்க நேரிடுது. இந்த மாதிரி சாலையில போயிட்டு இருக்கும்போது பாம்பை பாக்குறீங்கன்னா கொஞ்சம் முன்னாடியே வாகனத்தை நிறுத்திக்கங்க. ஏன்னா அதுதான் நமக்கும் நல்லது, பாம்புக்கும் நல்லது. அதை விட்டுட்டு இந்த மாதிரி தேவையில்லாத செயல்களில் ஈடுபட்டோம்னா நம்ம உயிருக்கு தான் ஆபத்துன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறணும். அதனால தயவு செஞ்சு யாருமே இது போன்ற தவறான செயல்களில் ஈடுபடாதீங்க.